அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். முதலில் குரு பெயர்ச்சி எப்போது என்று பார்த்து விடுவோம். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாகும். இந்த முறையைத்தான் அனைத்து கோவில்களிலும் குறிப்பாக திரு ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்தில் கடைபிடிக்கும் ஒரு முறையாகும். அன்று தான் முறையான சரியான குரு பெயர்ச்சியாகும். சரி, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை முதலில் பார்த்துவிடும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே தொழில் செய்யும்போது மிக மிக கவனம் தேவை. கூட்டு தொழில் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக யோசனை செய்து ஒரு முறை நீங்கள் பல முறை யோசனை செய்து ஒரு ஆலோசனை கேட்டு அனைவரும் கேட்டு செய்யுங்கள். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் விட்டுவிடுவது நன்மையை தரும். புதிய முதலீடுகள் இந்த நேரத்தில் போடுவது சரியாக இல்லை. வியாபாரம் தொடங்குவது, புதிய தொழில் செய்வது அல்லது புதிய தொழில் மாற்றுவது இதுவெல்லாம் இந்த நேரத்தில் சரியில்லை. ஏற்கனவே நீங்கள் செய்து வரும் தொழிலை செய்து வாருங்கள். இந்த ஒரு வருடம் எப்படியாவது தள்ளிவிடுங்கள். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. ஏனென்றால் 10ஆம் இடத்தில் குருவன் தான் பரமசிவனை நடுரோட்டுக்கு வந்தார் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. எனவே தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக நஷ்டம் ஏற்படுவதற்கும் கஷ்டங்கள் வருவதற்கும் சிரமங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இது பொதுவான ராசி பலனை தவிர உங்களுக்கென்று தனியாக நாங்கள் எதுவும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் ராசி லக்னம் அதில் உள்ள தசா அதில் உள்ள புத்திகளெல்லாம் வைத்தான் பார்க்க வேண்டும். அது நன்றாக இருந்தால் இது பெரிதாக ஒன்றும் உங்களை பாதிக்காது. இருந்தாலும் கோட்சாரம் என்பது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை தரும். அந்த வகையில் 10ஆம் இடத்து குரு நிச்சயம் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவார். செய்யும் தொழிலில் மிக கவனம் தேவை. கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், மன கஷ்டங்கள் வரலாம், ஆபத்துகள் வரலாம் அல்லது ஏதோ ரூபங்களில் பெரிய பணம் லாக் ஆகிவிடலாம். கவனம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம், மன சஞ்சலம் வரலாம், உடல்நிலைகளில் பிரச்சனைகள் வரலாம். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். சுப காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் திருமணமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் பணமில் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீதிமன்றங்களோ காவல் நிலையங்களுக்கோ செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். எப்போதும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அவ்வளவு நன்றாக இல்லை. நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளோ அல்லது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கோ மிக மிக கவனம் தேவை. பதவியில் போட்டியிடுவது, அரசியலில் இறங்கி செலவு செய்வது மிகுந்த ஆபத்தை கொடுத்துவிடும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். அது மட்டும் தானே என்றால் கஷ்டங்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு வெற்றிகளும் கஷ்டங்களும் கலந்துதான் இருக்கும். தொழிலில் மிகுந்த லாபம் எதிர்பார்க்க முடியாது. தொழில் ஓரளவுக்கு நடப்பதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். எனவே கஷ்டத்தை நீங்கள் கடந்தான் செல்ல வேண்டும். கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் வரலாம். பெண்களை பொறுத்தவரை மனக்கசப்பு, மன சஞ்சலம், கஷ்டம், அவமானங்கள் இருக்கலாம். படிக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக பரீட்சை எழுதும் குழந்தைகளோ அல்லது படிப்பில் இருப்பவர்களோ ஒன்றும் பாதிப்பில்லை. அதில் நீங்கள் பாஸ் ஆகி விடுவீர்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. மாணவ செல்வங்களை பொறுத்தவரை படிப்பில் குரு பகவான் எப்போதும் கை வைப்பதில்லை. எனவே நீங்கள் நிச்சயமாக பாஸ் ஆகி விடுவீர்கள். கவலைப்பட வேண்டாம். போட்டித் தேர்வுகள் எழுதியிருப்பவர்களும் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. கடுமையாக ஒரு முறை நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக ஒரு முறை நீங்கள் ஆலங்குடி குரு பகவானை சென்று ஒரு வியாழக்கிழமை தரிசனம் செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு நைவேத்தியம் படைத்துவிட்டு வாருங்கள். அதே சமயத்தில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி கோவிலுக்கு சென்று நிறைய வழிபாடுகள் செய்யுங்கள். வாழ்ந்து மறைந்த மகான்களில் சென்று ஆசீர்வாதம் வாருங்கள். சித்தர்கள் கோவில்கள் போவது, மகான்கள் கோவில்கள் போவது, நிறைய ஜீவ சமாதி போங்கள். அதுதான் மிக 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 முக்கியமாகும். குரு என்றாலே குரு நம்ம கண் முன்னாடி தெரியும். நம்ம வேலை கற்றுக் கொடுத்த குரு, நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியார், இவரெல்லாம் குரு தான். நேரடியாக நமக்கு கண்ணுக்கு தெரிந்த குரு ஆவார். அவர்களை நீங்கள் நேரடியாக வணங்கினாலே உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இந்த குரு பாதிப்பு குறையும். அதே சமயத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவானுக்கு வீட்டிலே ஒரு பூஜை செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் எல்லா கோவில்களும் நவகிரகம் வைத்திருப்பார்கள்.
நவகிரகம் இருக்கும் இடத்தில் சென்று குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை கையெடுத்து வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக கவலைகள் எல்லாம் மறக்க முடியும். இந்த பாதிப்பிலும் தப்பித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.